வணக்கம். நாங்கள் தொழில்நுட்பத்துக்கான விஞ்ஞான பரீட்சைக்கான வழிகாட்டி விரைவான மீட்டல் வகுப்புகளாக இணைந்து கொண்டுள்ளோம். இப்ப நாங்கள் புரோக்கரியோட்டா ஜூக்கரியோட்டா கல ஒழுங்கமைப்பு பற்றி நாங்கள் பாக்டீரியா கலங்கள் பாக்டீரியா கலம் பாக்டீரியா கலங்களை நாங்கள் புரோக்கரியோட்டா கலம் என்று சொல்லுவோம். அப்ப புரோக்கரியோட்டா கலங்களை கொண்ட அங்கிகளாக நாங்கள் பாக்டீரியா ஆக்கியா போன்ற இனங்களை நாங்கள் இனங்கண்டுள்ளோம். இவற்றுடைய கலப்பெருமன் சராசரியாக விட்டம் 1 தொடக்கம் 5 மைக்ரோமீட்டர். பெரும்பாலும் இவை தனிக்கலத்துக்குரியவை. இவை 3.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னரே பூமியில் தோற்றம் பெற்றது. இவை இருகூற்றுப்பிளவு இளையோரு பிரிவின் மூலம் கலத்தின் எண்ணிக்கை அதிகரித்து இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும். இவை பொதுவாக இலிங்கமில் முறை இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளும். ஒடுங்கல் பிரிவு இங்கு நடைபெறுவது இல்லை. வளைய வடிவ அல்லது சுயாதீன தனி இழையாக குளியோர்வில் டிஎன்ஏ ஆனது காணப்படும். டிஎன்ஏல கிஸ்டோன் புரதம் காணப்படாது. ரைபோசம் 70S ரைபோசம் சிறியவையாக காணப்படும். மென்சபினால் சூழப்பட்ட எந்த ஒரு புன்னங்கங்களும் இங்கு காணப்படுவதில்லை. கலைச்சுவர் பெப்டிடோகிளைக்கன் காணப்படும். பாக்டீரியா சைனோபாக்டீரியா என்பனவற்றில் பெப்டிடோகிளைக்கன் காணப்படுகின்றது. சவுக்கு முளையாக இடப்பேஜிக்கு சவுக்கு முளை. இது மென்சபினால் சூழப்படாத சவுக்கு முளையை கொண்டது. இங்கு மீசோசோம் என கட்டமைப்பு ஒன்று காணப்படும். மீசோசோமானது பெரும்பாலும் சுவாசத்தை மேற்கொள்வதாக காணப்படும். சில நைதரசனை பதிக்கின்ற ஆற்றலை கொண்டவை புரோக்கரியோட்டா கலங்களின் இயல்பு. கல ஒழுங்கமைப்பு. கலம் புரோக்கரியோட்டா ஜூக்கரியோட்டா என 2 வகைப்படும். இதன் அடிப்படையில் அதாவது எல்லா கலங்களிலும் அடிப்படையான பொதுவான இயல்புகள், அதாவது புரோக்கரியோட்டா ஜூக்கரியோட்டா கலங்களின் பொதுவான இயல்புகள். அனைத்து கலங்களிலும் முதலுரு மென்சவ்வு காணப்படும். முதலுரு மென்சவுக்குள் முதலுரு காணப்படுகிறது. அதாவது சைட்டோசோல் என்றும், அது குறைதிண்ம ஊடகம் ஜெலி போன்ற பதார்த்தத்தினால் ஆனது. இவை புறப்புரிமை பதார்த்தங்களை காவும். எல்லா கலங்களிலும் ரைபோசோமானது காணப்படும். இவை பொதுவான இயல்பு. ஆனால் புரோக்கரியோட்டா கலங்களில் காணப்படும் ரைபோசம் மிக சிறியதாகவும், ஜூக்கரியோட்டா கலத்தில் காணப்படும் ரைபோசம் 80S ரைபோசம் பெரியதாகவும் காணப்படும். அடுத்த கலக்கொள்கை. இந்த கலக்கொள்கையை முதலில் முன்வைத்தவர்கள் செல்டன் சுவான் வெர்சோ. இவர்கள் வைத்த கலக்கொள்கையில் எல்லா அங்கிகளும் ஒன்று அல்லது பல கலங்களால் ஆனவை. தனிக்கல அங்கிகள் உள்ளது, பல்கல அங்கிகள் காணப்படுகின்றது. அங்கிகளின் அடிப்படை கட்டமைப்பு தொழிற்பாட்டு அலகு கலமாகும். எல்லா கலங்களும் முன்பிருந்த கலங்கள் இருந்தே தோற்றம் பெறுகின்றது என இவர்கள் இந்த 3 கொள்கைகள் திருப்பி சொல்றாங்க. எல்லா அங்கிகளும் ஒன்று அல்லது பல கலங்களால் ஆனவை. அங்கிகளின் அடிப்படை கட்டமைப்பு தொழிற்பாட்டு அலகு கலம். எல்லா கலங்களும் முன்பிருந்த கலங்கள் இருந்தே ஆக்கப்பட்டுள்ளது. அப்ப 3 கல கொள்கைகள் காணப்படுகின்றது. 3ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அதை பாருங்க. இதுல ஒரு பாக்டீரியா கலமானது காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த பாக்டீரியா கலத்துல சைட்டோபிளாசம், அது சைட்டோபிளாசம் என்றது குளியவுரு. ரைபோசோம் அங்கே சின்ன சின்ன வடிவத்தில் காணப்படுகிறது. நியூக்ளியோடைட், அதாவது கரு பதார்த்தம் காணப்படும். ஆனால் மென்சவினால் சூழப்பட்ட கரு இங்க காணப்படுவதில்லை. டிஎன்ஏ காணப்படும். டிஎன்ஏ வட்ட வடிவ டிஎன்ஏ அல்லது நீண்ட இலையாகவும் காணப்படும். இது பிசிர்கள் காணப்படும். இங்கே அதிகமாக பிசிர்கள் காணப்படும். ஒன்று சவுக்கு முளையாக காணப்படும். அடுத்தது வெளியில அந்த முதல் ஒரு மென்சவு காணப்படும். அதை சூழ கல சிவர் காணப்படும். பெப்டிடோகிளைக்கினாலான கலைச்சுவர். அதற்கு வெளியில உரை காணப்படும். சில பாக்டீரியாக்களில் உரை ஆனது காணப்படும். இவ்வாறு பாக்டீரியாக்களும் காணப்படுகின்றது. அடுத்து நாங்க ஜூக்கரியோட்டா கலத்துக்கு போவோம்.
அதாவது கலம் வந்து ரெண்டு ஒழுங்கமைப்பை கொண்டது. ஒன்று புரோகரியோட்டா கலம். புரோகரியோட்டா கலம் என்பது ஆதியாக தோற்றம் பெற்ற கலம். இதுல வந்து பெரும்பாலாவது எல்லாமே அடிப்படையாக காணப்படும். இங்கு வந்து முதிர்ச்சி அடைந்த எதுவுமே காணப்படுவதில்லை. யூக்கரியோட்டா கலம் என்பது இது வந்து பங்கசுக்கள், தாவரங்கள், விலங்குகள், புரட்டிஸ்டாக்கள் போன்ற விலங்கு அங்கிகள் வந்து யூக்கரியோட்டா கலத்துக்குரியவை. இவற்றின் விட்டம் அதை விட கூடியது 10 தொடக்கம் 100 மைக்ரோமீட்டர். பெரும்பாலும் பல்கலாங்கில் சில வந்து தனிக்கலாம் இருக்குது. பங்கசுகள் சிலதுகள் தனிக்கல அங்கில், புரட்டிஸ்டாக்களும் தனிக்கல அங்கி. இது கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தோற்றம் பெற்றது. புரோகரியோட்டால இருந்துதான் இது கூர்ப்படையுது. இங்க இளையுறு பிரிவு நடக்கும், ஒடுங்கற் பிரிவு நடக்கும். டிஎன்ஏ வந்து கருவுக்கு காணப்படும் புரதத்துடன் ஒரு வகை புரதத்துடன் இணைந்தது. இதை சொல்றது ஹிஸ்டோன் புரதம். ரைபோசம் வந்து 2 கொண்டது. அதாவது இங்கு 80S ரைபோசம் காணப்படும். இங்க 70S சேர்ந்துதான் 80S காணப்படுது. அப்ப 2 அமைப்புகளை கொண்டது, ஒரு சிறியதும் ஒரு பெரியதும். 70S வந்து சிறியதாகவும் 80S பெரியதாகவும் காணப்படும். இது வந்து இந்த ரைபோசம் வந்து இங்க சுயாதீனமாகவும், இந்த கருவுண்ட புளிய உருளை சுயாதீனமாகும். அதே வேளை அகமுதலுறு சிறுவலை என்ற ஒரு புன்னங்கம் இருக்கு, அதோடு சேர்ந்து காணப்படும். புன்னங்கங்கள் வந்து அதிகளவாக மென்சவினால் சூழப்பட்ட புன்னங்கம் காணப்படுகிறது. இரட்டை மென்சவோ அல்லது ஒற்றை மென்சவினால் சூழப்பட்ட புன்னங்கம் காணப்படுது. இந்த கரு, இளைமணி, பச்சோர் மணிகள் என்பவை இரட்டை மென்சவினாலும், லைசோசம், புன்வெரிடம் என்பவை ஒற்றை மென்சவினாலும், கொள்கை சிக்கல் போன்றவை ஒற்றை மென்சவினாலும் சூழப்பட்டவையாக காணப்படுகிறது. கலைச்சுவர் வந்து தாவரக்கிழம் விலங்கு தாவரக்கிழத்துல பச்சை தாவரங்கள் பங்கசுகள்ல தான் கலைச்சுவர் பெரும்பாலும் காணப்படுது. இது பெல்சக்லே. தாவரங்கள் வந்து செலுலோசால, பங்கசுல வந்து காய்ச்சினாலான கலைச்சுவர் காணப்படும். விலங்கு கிழங்கள் பொதுவாக கலைச்சுவரை கொண்டிருப்பது இல்லை. சவுக்கு முளை. சவுக்கு முளை வந்து இது வந்து சில காலங்கள்ல சவுக்கு முளை காணப்படும். இங்க வந்து மென்சவினால் சூழப்பட்டு சவுக்கு முளை தான் காணப்படும். இங்கு சுவாசம் வந்து இளைமணியினால் மேற்கொள்ளப்படும். இது காற்று சுவாசம். காற்று சுவாசத்தை மேற்கொள்ளும். ஆனால் விலங்கு கிழங்கு காற்றினுடைய சுவாசத்தை மேற்கொள்ளும். காற்றினுடைய சுவாசத்தின் மூலம் குறைந்த அளவு ஏடிபியும், காற்று சுவாசத்தின் அதிக அளவான ஏடிபியும் வெளியில வரும். ஒளித்தோப்பு வந்து இந்த இதுல வந்து புரட்டிஸ்டால வந்து அல்கா வகையும், மற்றது இதுல தாவரங்கள்ல வந்து தாவரக்கிழங்குல வந்து ஒளித்தோப்பை மேற்கொள்ளும். இந்த ஒளித்தோப்பு வந்து பச்சோறு மணியினால மேற்கொள்ளப்படும். ஆனால் நைதரசனை பதிக்கின்ற ஆற்றல் இங்கே இல்லை. பாக்டீரியாக்கள் இது காணப்படுகின்றது. அடுத்தது வந்து புன்னங்கங்கள், அதாவது கலங்கள்ல இருக்கிற புன்னங்கங்கள். முதலுறு மென்சவ் வந்து 2 கலங்கள்லையும் தாவர களத்திலையும் காணப்படும், விலங்கு களத்திலையும் காணப்படும் முதலுறு மென்சவ்வு. இந்த முதலுறு மென்சவானது 2 பிரதான உள்ளடக்கங்களை கொண்டது. பொஸ்போலிபிட்டுகள், புரதங்கள். முதலுறு மென்சவானது பொஸ்போலிபிட்டுகள், புரதங்கள். இந்த பொஸ்போலிபிட்டுகள் நீர்நாட்ட பிரதேசம், நீர்நாட்டமற்ற பிரதேசம் என 2 பிரதேசங்கள் காணப்படும். நீர்நாட்டமுள்ள தலைப்பகுதியும் நீர்நாட்டமுள்ள தலைப்பகுதியானது வெளிப்புறமாகவும், நீர்மயமான சூழல் முகம் கொடுத்தவாறு வெளிநோக்கி காணப்படும். நீர்பரப்புள்ள ஐதரோகார்பன் வால் பகுதி, ஐதரோகார்பன் வந்து காணப்படும் பொஸ்போலிபிட்ல. அந்த வால் பகுதி வந்து உட்புறமாகவும் காணப்படும். அடுத்த புரத மூலக்கூறுகள் இந்த முதலுறு மென்சவின் பொஸ்போலிபிட்டுக்கு இடையில ஆங்காங்கே புரதம் காணப்படும், புரதங்கள் காணப்படுகின்றது. இதன் தொழிலாக களத்துக்கு தேவையான பதார்த்தங்களை பரிமாற்றுதலில் தேர்ந்து ஊடுபவடும் ஒரு மென்சவாக தொழிற்படும். முதலுள் புதைந்துள்ள புரதங்கள் களத்தை இனங்காணவும் களத்தை ஒன்றொன்று தொடர்பாக்கவும் இது வந்து பங்கு கொள்ளுகின்றது. அடுத்ததாக நாங்கள் கருவை பார்ப்போம். கரு வந்து ஒரு மிக முனைப்பான ஒரு புன்னங்கம், அதிகளவான பரம்பரைகளை கொண்டது. இது வந்து கரு வந்து இரட்டை மென்சவினால் சூழப்பட்ட ஒரு புன்னங்கமாகும். கருவுல வந்து டிஎன்ஏ காணப்படுது. டிஎன்ஏ வந்து ஹிஸ்டோன் புரதங்களை கொண்டது. அதால இது இந்த தொழில் அனைத்து கலர் செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்தும். அடுத்தது வந்து பரம்பரை தகவல்களை சேமித்தலும் அடுத்த சந்ததிக்கு கடத்தல் தொழிலை புரியும். ரைசோசோம் இது வந்து புரதத்தோப்பை மேற்கொள்ளும் ஒரு மென்சவற்ற புன்னகம். 2 அலகுகளை கொண்டது. 80S 70S அலகுகளை கொண்டது. புரதத்தோப்பில் விடுபடும். அகமுதல் ரிசுவலை இது வந்து 2 காணப்படும். அழுத்தமற்றது, அழுத்தமானது. அழுத்தமற்றது
இதன் மேற்பரப்பில் வந்து ரைபோசோம்கள் காணப்படும். இதனால் இது அழுத்தமற்றதாக காணப்படும். தொழிற்பாடு வந்து அழுத்தமற்ற அகமுதல் சிறுவை என்ற தொழிற்பாடு அதாவது புரதங்களை கலவக கடத்தல்ல ஈடுபடும். அழுத்தம் ஆன அகமுதல் விசுறுகளை ஸ்டீராய்டுகள், போஸ்போலிபிட்டுகள், எண்ணெய்கள், லிப்பிட்டுகளை தொழிலை புரியும். அடுத்த பொல்கீச்சுகள் இது ஒற்றை மின்சமினால் சூழப்பட்ட பதார்த்தங்களை சேகரித்து பொது செய்து விநியோகிக்கும் தொல்லை புரியும். இலைமணி இரட்டை மின்சமினால் சூழப்பட்டது தாவர விலங்கு கலங்களிலும் காணப்படும். இலைமணிக்குள்ள வந்து ரைபோசோம் பட்ட வடிவ டிஎன்ஏ காணப்படுகின்றது. தொழில் வந்து காற்று சுவாசத்துல ஏடிபி துவக்கப்படுகின்றது. பச்சையோர் மணி இது தாவர களத்தில் காணப்படுகின்ற இரட்டை மின்சவினால் சூழப்பட்டது ஒளித்தொகுப்பை மேற்கொள்ளும். மையப்புண்படம் இது பொதுவாக வந்து தாவர கலங்கள்ல பெரிதாக காணப்படும். இதன் மின்சவு இழிவிசை ரசனை எனப்படும். இது வந்து கலைச்சாரை கொண்டது. கலைச்சாரனுள் நீர் அயன்கள் காணப்படும். சில வரை நீரில் கரையக்கூடிய நிலப்பொருட்களும் காணப்படலாம். அந்தோசைனின் போன்ற நிலப்பொருட்களும் இங்கு காணப்படலாம். நீரை பிரபாதங்கள் வெள்ளமயங்கள் நிலப்பொருட்கள் போன்றவற்றை சேமித்து வைக்கும் தொல்லை புரியும். களத்தில் நீர் சமநிலையை ஏற்படுத்தும். களத்திற்கு விரைப்பு தன்மையும் ஆதாரத்தையும் வழங்கக்கூடியதாக இருக்கும். சில தாவரங்கள் நிறத்துக்கு இந்த இதுல இருக்கிற கலைச்சாரில் இருக்கிற நிறப்பொருட்கள் தான் காரணம். இது கலைச்சுவர். அடுத்த கலைச்சுவரானது விலங்கு கலங்களில் கலைச்சுவர் காணப்படுவதில்லை. தாவர கலங்கள் செல்லோசலான கலைச்சுவர் காணப்படும். கலைச்சுவரானது செல்லுலோஸ் தவிர்த்த அரை செல்லுலோஸ் பெக்டின் ஆகிய கூறுகளையும் கொண்டது. இதன் தொழில் பாதுகாப்பு, வீக்க நிலையில் வெடித்தலை தடுத்தல், களத்தினுள் நீரானது களத்தினுள் செல்லும் போது குறைப்புத்தன்மையும் விருத்திக்கும் இடத்தை அளிக்கும். இதுதான் உங்களை வந்து எஸ்எஃப்டியில வந்து சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜியில இருக்கிற கல ஒழுங்கமைப்பு பற்றிய ஒரு பாடப்பரப்பு. இதை வந்து இன்றைக்கு ரிவிஷன் கிளாஸ்ல பார்த்துருக்கிறோம். இனி வருங்காலங்களில் நாங்கள் மேலதிகமாக எல்லாமே பார்த்து முடிப்போம். ஓகே.